ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக மேலே செடியை பார்க்க வரல, தண்ணியும் ஊற்றாமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ தண்ணி ஊற்றலான்ட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. முட்டைலாம் நிறைய விட்டுருக்கு பாருங்கள். இது நல்லா வந்துட்டு இருந்தது, யாரோ கிள்ளிட்டாங்க. இது திருப்பி போனால் எப்படி என்ன ஆகும்னு தெரியல. வேறு அது நல்லா வந்திருந்த இடத்துல கிள்ளிட்டாங்க. பாருங்க, நம்ம சூப்பராக இருக்குல்ல. வெண்டைக்காயில் பூ பூத்துருக்கு பாருங்கள். காயும் வச்சுட்டாங்க, பூவும் பூத்துருக்கு பாருங்கள். இந்த கத்திரிக்காயில் பாருங்கள், நிறையா பூ விட்டுருக்கு. தக்காளி செடி நேற்று 2 நாளாக தண்ணி ஊற்றுனால மிளகா செடியெலாம் வாடிடுச்சு. கத்திரிக்காய் இங்கேருங்க, ஒயிட் செம்பருத்தி பூத்துருச்சு. இங்கேருங்க, மா இலையில துளு வந்துருச்சு. இவங்களும் நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கொய்யாவும் சூப்பராகிடுச்சு. இது என்ன செடின்னு தெரில, பாவக்காய் செடியா இது என்ன செடின்னே தெரில. கருவேப்பிலை தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பூ பறிக்கலாமா? பூவும் காயும் பறிக்கலாமா? இங்க நம்ம வீட்டில் பூத்த பூ மல்லிகைப்பூ செம்ம வாசனையாக இருக்குது. ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சு, பறிச்சாச்சு. இங்கே தக்காளியில் நிறையா பூ பூத்துருக்கு. இந்த செடியில் நிறையா பூ வச்சுருந்துச்சு. நான் 2 நாளாக மேலேயே வரலையா, அதனால் எல்லாமே காற்றுல அடி கொட்டி இதாகிடுச்சு. என் சின்ன தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிறைய முட்டைலாம் வேறு விட்டுருக்கு. என் சின்ன தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.